ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்க, அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு எழுதணும். விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதணும். மதம், சாதி மற்றும் இன வகுப்பு, கல்வி தகுதி, கல்வி நிறுவனம் பெயர், சான்றிதழ் எண், பெற்ற மதிப்பெண், சதவீதம், கணினி தகுதி, மகளிர் குழுவில் முன் அனுபவம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ரைட்டுங்களா. இருப்பிட முகவரி, ஆதார் எண், ஸ்மார்ட் கார்டு எண், தொலைபேசி எண், முன்னுரிமை, அதுக்கான டீட்டெயில்ஸ், இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் எண். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. ரைட்டுங்களா. ஸோ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுட. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் நகர்ப்புற வாழ்வாதார மையம், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். வேலைவாய்ப்பு செய்தி, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் உள்ள கீழ்கண்ட காலி பணியிடங்களில் ஒப்பந்த அடிப்படையில் வெளிப்பணி நிறுவனம் மூலம் அவுட்சோர்சிங் HR ஏஜென்சி பணி அமர்வு செய்திட தகுதியான பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் நீங்கள் நேரடியாக போய்ட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா www.thindukkal.nic.in என்ற வலைதள முகவரிலிருந்தும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் 9/9/2024 மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒரு காலிடம் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ரூபாய் 16,000 தராங்க. கொடைக்கானல் நகராட்சியில் ஒரு காலிடம், சம்பளம் ரூபாய் 15,000 தராங்க. பேரூராட்சிகள், ஸோ எந்தெந்த பேரூராட்சின்னு பார்த்தீங்கன்னா தாடிக்கொம்பு மற்றும் சின்னாலப்பட்டி. ரைட்டுங்களா. தாடிக்கொம்பு மற்றும் சின்னாலப்பட்டி இந்த பேரூராட்சிகளில் சமுதாய அமைப்பாளர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 காலிடங்கள். ஸோ இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்கணும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் தேர்ச்சி மற்றும் கணினி இயக்கத்தில் அடிப்படை தகுதிகளை MS ஆஃபீஸ் பெற்றிருத்தல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் கொடுத்துருக்காங்க. களப்பணியில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு முன் அனுபவம் இருக்கணும். கட்டாய கணினி இயக்கத்திறன்
தெரிந்திருக்கணும். ஏஎல்எஃப்பில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ரைட்டுங்களா? இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். குடியிருப்புன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டத்திற்குள் இருக்க வேண்டும். ஏஎல்எஃப் ஆரம்பித்து 2 வருடங்களுக்கு மேல் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்புக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, செல் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி.